Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. Good morning and welcome to my YouTube channel Rise and Shine. How are you, my dear friends? Okay, இப்போ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இதை பற்றி நம்ம ஷேர் சொல்ல போகிறேன்னு சொன்னாக்கா Holy Bible, the New Testament, the Gospel according to St. Matthew, அதில் வந்து சாப்டர் 20th. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30வது வசனம்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து பார்ப்போம். ஓகேவா? அப்போது அங்கே வந்து ஜீசஸ் வந்து எருசலேமுக்கு போகிறாரு. அங்கேருந்து எரிக்கோவை தாண்டி எரிக்கோ விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ வெளியே போகும்போது அப்போ தான் அவங்க அப்போஸ்தலர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அது 3வது முறையாக சொல்கிற நம்மளுடைய பாடுகள், எருசலேமுக்கு போய் நாம் இப்படியெல்லாம் பாடுபட்டு நான் சிலுவை மரணத்தை ஏற்கணும், அதை 3வது முறையாக சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்படி போகும்போது அங்கே வந்து ரோட்டோவில் உட்காந்துருந்த 2 குருடருங்க. அவங்க வந்து அப்போ அவன் ஏசு அந்த வழியாக போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படி சத்தம் போடுறாங்க. எப்படின்னா, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் வையும், தாவீதின் குமாரனாக இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் சொல்ல. அப்போ அங்கே இருக்கிறவங்கள சொல்லி சத்தம் போட வேணாம் அப்படின்னு அவங்கள அவரை அமைதிப்படுத்துவாங்க, அந்த 2 குருடர்களையும். பட் அவங்க வந்து அதை கேட்காம அவங்க ஸ்டில் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, the son of David, Lord, son of David, have mercy on us. Lord, son of David, have mercy on us அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவர் வந்து ஆண்டவராக இயேசு வந்து எரிக்கோ விட்டு அவர் எருசலேமுக்கு போகணும். அந்த ஒரு டீடியஸ் ஜேர்னி. அது வந்து எரிக்கோவிலேருந்து நீங்கள் எருசலேமுக்கு போகணுன்னாக்கா அது ஒருமே பாலைவன பகுதி. அப்போ அந்த காலத்துலலாம் எந்த இது வசதியும் இல்லைங்களால, அப்படியே ஒரு பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதையெல்லாம் மீறி அவருடைய தன்னுடைய பயணத்தை பற்றி கூட நினைக்காமல அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறாரு. அந்த சத்தம் தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எங்கள் மேல், அந்த சத்தம் அவருக்கு காதில் விழுது. அப்படியே அவர் அங்கே நிற்கிறாரு. நின்றுட்டு இப்படி பார்த்து அப்போ கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா, what do you want me to do for you? What do you want me to do for you? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்குறாருங்க. பாருங்கள், அப்போது ஜீசஸ் வந்து எவ்வளோ அவருடைய குறிக்கோள் அங்கே எருசலேமுக்கு போகிறது. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம், கொஞ்சம் இறக்குமோ எங்கன்னா ஐயோயோ நான் ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லையா? பட் ஜீசஸ் இஸ் வாட், அவருக்கு அந்த அன்பான இதயம், இரக்கமுள்ள இதயம் அவரை மேலும் போக விடாமல் தடுத்து அந்த இடத்துலையே நின்று அவங்கக்கிட்ட கேட்கவும் செய்கிறாரு. அப்போ அவங்கக்கிட்ட எப்படி எனக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்னு கேட்குறாரு. அப்போ அப்படி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவரை வந்து பார்க்குறாரு. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவைன்ற அவங்க வாயிலியாக சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. தன் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவர் ஊக்கமளிக்கிறாரு. தன்னுடைய தேவைகளை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் அவர் மேலே வைக்கிறதுக்கு அவர் ஊக்கமளிக்கிறாரு. அப்போ ஊக்கமளித்தவன் கேட்குறாரு. அப்படி சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜீசஸ் மூவ்டு வித் கம்பேஷன். அப்போ அவர்கள் மேல் பரிவு கொண்டு
ஸோ மூட் வித் கம்பேஷன் ஜீசஸ் டச் த ஐஸ். அப்போ அவர் கண்களை பண்ணுறாரு, தொடுறாரு. அப்போ என்ன ஆகுது அவருக்கு? அட் ஒன்ஸ் தே ரீகைன் த ஐசைட். அந்த ஐசைட்டு, அந்த கண் பார்வை அவங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்பெறுது. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் பின்னால் ஃபாலோ பண்ணுறாங்க, அவர் பின்னால் செல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பார்வை வந்த உடனே அவங்க வேற எங்கேயும் போகிறதுக்கு விரும்பலை, வேற எங்கேயும் போகல, அவரை பின்தொடர்றாங்க அவரை. அதே மாதிரி தான் நம்ம இப்போ நமக்கெல்லாம் கண்ணு இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த இன்சிடெண்ட் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு கண்ணாடி போடாமல் நிறைய பேத்துக்கு நல்லாவே கண்ணு தெரியும். இல்லாட்டி பார்வை கொஞ்சம் ஷார்ட் சைட்டு இல்லாட்டி லாங் சைட் அந்த மாதிரி, இல்லாட்டி வேறு ப்ராப்ளம் இருக்கவங்க கண்ணாடி போட்டுட்டு பார்வை எப்படியோ பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஆனால் நம்ம சில சமயத்தில் கண் இருந்தும் குருடர்களாக இருப்போம் இல்லைங்களா? இஃப் நாட் ஆல் த டைம், பல சமயங்களில் பல சந்தர்ப்பங்களில் நம்ம கண் இருந்தும் குருடராக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எப்படிப்பட்ட மனிதர்கள் போய்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள், அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்ற நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கும் முயற்சியே பண்ண மாட்டோம், பார்க்கவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னா நம்மளாம் கண் இருந்தோம் குருடராக இருக்கோம். அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டோம், அவங்களுடைய தேவைகளை நம்ம உணர்ந்து கொள்ள மாட்டோம், அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணமும் வராது. அப்படின்னா நம்மலாம் கண் இருந்தோம் குருடங்க. ஸோ அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு கண்ணில் நான் இந்த வெளிப்புற அந்த கண்ணிலான எல்லாமே நல்லா பார்க்குறேன், ஆனால் ப்ளீஸ் ஓப்பன் அந்த ஐஸ், இந்த ஐஸ் ஆஃப் த மைண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடும். அப்போ அகக்கண்களை திறந்து விடுன்னு சொல்லும்போது நாங்கள் என்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் முன்னால் பின்னாங்க எல்லாத்தையுமே பார்ப்போம். அவங்களுடைய கண்களில் இருக்கும் ஏக்கத்தை பார்ப்போம், துன்பத்தை பார்ப்போம், நம்மளை சுற்றி நடக்கிற அநீதியை பார்ப்போம். அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும்? வித் காட்ஸ் கிரேஸ், உங்களுடைய உதவினால் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நம்ம யோசிப்போம். என்னுடைய கரங்களை நீட்டி அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் முனைவோம். அப்படின்னா ஆண்டவரே எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடணும்னு நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இல்லாட்டி நாம் எல்லாமே சும்மானாலும் கோயிலுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகிற ஒரு பக்தர்களாகத்தான் இருப்போம் ஒழிய ஜஸ்ட் டிவோட்டீஸ் ஆஃப் யூ. அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு பக்தையாக தான் நான் இருப்பேன், இல்லாட்டி மற்றவங்க இருப்பாங்க, பட் நாட் த டிசைபிள்ஸாக இருக்க மாட்டோம். ஸோ ஆனால் நாங்கள் உங்களுக்கு சீடர்களாக இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் எங்களுடைய கண்களை திறந்து விடும். அப்போது நீங்கள் மற்றவங்கள அவங்கள சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பார்த்தீங்களோ அதே பார்வை கொண்டு நாங்கள் அவங்கள பார்க்குவோம். அப்போ அவங்கள தேவைகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்திப்போம். எங்களுடைய அதாவது அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1% நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ எங்களுடைய அகக்கண்களை திறந்து விட்டு, ஆண்டவரே உம்மை போல நாங்கள் வாழ உமது கரங்களை பிடித்து கொண்டு, அல்லது எங்களுடைய கரங்களை உமது கரங்களில் கொடுத்து உங்களோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன பாட்டோட நான் வீடியோவை முடிக்கிறேன். Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you I am lifted up, shining in the light of your glory. Pour out your power and love, we sing holy, holy, holy. To see you I am lifted up, shining in the light of your glory. Pour out your power and love, we sing holy, holy, holy. We want to see you, we want to see you. Open the eyes of our heart, Lord. Open the eyes of our heart.
we want to see you, we want to see you, we want to see you. இந்த நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுனா அவங்க வந்து பாருங்கள், தாவீதின் குமாரனாகிய இயேசுவே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த உள்ளிருந்து தெரிஞ்சிருக்குது. தூய ஆவியானவர்ல உணர்த்தி இருக்கிறாரு. அவர் சும்மா ஒரு சாதாரண ஒரு இயேசுவாங்க போல த மெசையா அப்படின்னா தாவீதின் குமாரனாக, ஏன்னா ஜீசஸ் வந்து தாவீதின் வழி தோன்றல் இல்லைங்களா, அப்போ தாவீதின் மகன் என்று சொல்கிறார். அதனால தான் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி என்றாங்க. அப்போது நம்ம வந்து கடவுளை நம்மளை சுற்றி இருக்கவங்களை எத்தனையோ மனுஷர் ஆண்டவரால் நிரம்பி இருப்பாங்க, தூய நிரம்பி இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்மளை கண்டுக்கிறதில்ல, பார்க்கறதில்ல, உணர்ந்து கொள்றதில்ல. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே ஒவ்வொருவர்லேயும் நீர் இருக்கிறீர், இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் அகக்கண்களை திறந்து விடும் என்று ஆண்டவரை கேட்போம். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.